சோசியல் மீடியால டிஎம்கேக்காக சொம்பு தூக்குற வேலையை தன்னுடைய முழு நேர வேலையாக பாக்குற சில தற்குறிகள் இருக்கு. அதுல முக்கியமான 4 பேர் தான் இந்த தற்குறிகள். இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சினா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். திமுகவால தான் தமிழகமே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பீத்திட்டு சுத்துறானுங்க. என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? சாதி கொலைகள் நடக்காம இருக்கா, இல்ல மதத்தை சார்ந்த பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கா, இல்ல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு இது போன்ற குற்றங்கள் தான் குறைஞ்சிருக்கா? ஷர்மிளா பாட்டி வாயாலே சொல்லியிருக்காங்க, கடந்த ஒரு வருஷத்துல டிஎம்கே ஆட்சியில 26 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு. வருஷத்துக்கு 26னா 5 வருஷத்துக்கு 130 பேரு. இதுக்கா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணும்? என்னமோ திமுகவால மட்டும்தான் தமிழகம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி பேசுறீங்களே. இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தை வளர்ச்சி அடைய வச்சதை விடவா நீங்க வளர்ச்சி அடைய வச்சிட்டீங்க? பல தொழில் நிறுவனங்கள், பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு, 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு அமைச்சு கொடுத்துட்டா இது வளர்ச்சியா? இல்ல காடு, மலைகள் என இயற்கை வளங்களை அழித்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மணல் கொள்ளையடித்து கேரளாவில் வித்து கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களே, இது வளர்ச்சியா? உங்களுக்கெல்லாம் சோசியல் மீடியால சொம்பு தூக்கிட்டு வரானுங்க.